சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறதுனாலதான் தேவன் அடிக்கோட்டிட்டு சொல்றார், இது தேவனுக்கு அருவருப்பானது. சாவுக்கேதுவான விஷயங்கள் நாவல் அடங்கி இருக்கு. எப்பனா பொய்யான காரியங்களை பேசும்போது. அதனால சாவுக்கேதுவான விஷயம் உங்களுக்கு வேணா, உங்களுக்கு என்ன பண்ண போறேன், நான் மதுரமான காரியங்களை செய்ய போறேன். அதனால சாவுக்கேதுவான காரியங்களை தேடி போகாதீங்க, மெய்யான வாழ்க்கைக்குள்ளாக வாங்க. அப்படி வரும்போது தான் தேவன் மேன்மையான காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் செய்வார். அவரோட கிருபை மட்டும்தான் இந்நாள் வரை நம்மை தாங்கி கொண்டு வருகிறது. மேட்டுமையான கண்கிட்ட இருந்தும் அவரோட கிருபை தான் தாங்குது. இந்நாள் வரைக்கும் தாங்குச்சு. நாவு, பொய் நாவு கிட்ட இருந்தும் அவரோட கிருபை தான் தாங்கி கொண்டு வந்தது, இனிமேலும் தாங்கும். ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்பனா நம்மளால முடியுமான்னு கேட்டா முடியும். ஏன்னா மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். ஒரு மனுஷனாலும் கூடாது. இங்க பாருங்க, நாவை அடக்க தேவனால் கூடும். இது இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, ஆனால் நாவை அடக்க ஒருவரால் மட்டும் கூடும். அதுவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நம்பிக்கை இருந்தா போதும். என்னால முடியாதுப்பா, நானும் மாம்சமானவன் தான், பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். அவங்க செய்யக்கூடிய காரியத்தினால மனம் பதறி நான் பேசி விடுகிறேன். என்னால் முடியாது, ஆனால் உம்மால் கூடும். என்னுடைய நாவல ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பேசியிருந்தா எனக்கு மன்னித்து இரக்கம் பாராட்டுங்க, பொய் நாவை விட்டு விளக்குங்க அப்படின்னு கேட்கும் போது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். அது நாவு அப்படின்றது மேன்மையானதும் அதான், தாழ்வானதும் அதான். மெய்யை பேசக்கூடியதும் நாவு தான், பொய்யை திரளாய் பேசக்கூடியதும் நாவு தான். பொய் திரளாய் இருக்கும் போது ஜனங்களும் திரளாய் இருப்பார்கள். மெய் எந்த இடத்துல கம்மியா இருக்கோ அங்க ஒரே ஒருவர் இருப்பார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா தேவன் அப்பதான் நடத்துவார் உங்களை. பொய்களை பேசக்கூடிய நாவு கிட்ட தேவன் இருக்க மாட்டார். மெய்யான நம்மோடு தான் தேவன் இருப்பார்.